வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற கவனி அரிசி கொள்ளு கஞ்சியும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக ஒரு ஆப்பிள் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் கஞ்சி பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் கஞ்சி பவுடர்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த அளவு ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கவனி அரிசி கொள்ளு கஞ்சியை நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்கலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கஞ்சியை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல எங்கேயுமே கொழுப்புகளே சேராது. இந்த கவனி அரிசி கொள்ளு கஞ்சியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டின்னருக்கு இந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இது கூட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். குக்கும்பர், கேரட், அப்படி இல்லைன்னா பப்பாயா, கோவா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஞ்சி மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த கஞ்சியில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சுகர் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். கஞ்சி மிக்ஸை நம்ம தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா பொங்கி கீழே போயிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ரொம்பவே தண்ணியாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க 2 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் போதும். இந்த அளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கட்டியாகும். அவ்வளோதான், நம்மளோட வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி. இப்போ அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான ஆப்பிள் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் ஆப்பிள் எடுத்திருக்கேன். நான் ஆப்பிளோட தோலை ரிமூவ் பண்ணாமல் தான் கட் பண்ண போகிறேன். ஆப்பிளோட தோலில் இருக்க சத்துக்கள் நம்ம உடம்புல கொழுப்புகளை சேர விடாமல் பார்த்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆப்பிளை தோலோடவே சேர்த்துக்கணும். நீங்கள் ஆப்பிளை தோலோடு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கொதிக்கிற வெந்நியில் ஆப்பிளை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் மெழுகு ஏதாவது பூசிந்தா கூட ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஆப்பிள் சட்னியை மிக்சியில் அடிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் செக்கு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பிளை மிக்சியில் அடிக்காமல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆப்பிளை துருவி சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் தோலோடு சேர்த்துக்கனால நான் மிக்சி ஜாரில் இன்றைக்கி அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஆப்பிள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வேகணும். அதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம். ஆப்பிள் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கஞ்சி மட்டும் இல்லை, இந்த ஆப்பிள் சட்னியுமே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், ஆப்பிள் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ கரண்டியால் எல்லா ஆப்பிளையும் இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி விட்டுக்கலாம்.
இதை மிக்சியில் அரைக்காமல் அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஆப்பிளை வந்து இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இந்த ஆப்பிள் சட்னி வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஆப்பிள் சட்னியில் அறுசுவையுமே கலந்துருக்கு. கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் 1/4 முடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் சட்னியும் ரெடி. இந்த கவனி அரிசி கொள்ளு கஞ்சியும் ஆப்பிள் சட்னியும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.